நம்ம எஸ்சிடிசியை வால்வோல நேரில் பார்த்தோன்னா அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. வால்வோ 9600 நீங்கள் பஸ்ஸுன்னே சொல்ல முடியாது மக்களே. அது வந்து ஒரு தேர் மாதிரி இருக்கும். அவ்வளோ லக்ஸுரியாகவும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் உங்களோட ஜேர்னிலாம். இந்த பஸ்ஸில் இல்லாத சேஃப்டி ஃபீச்சர்ஸே கிடையாது மக்களே. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி சிஸ்டமில் ஆரம்பிச்சு ஏபிஎஸ், இபிஎஸ் அண்ட் முக்கியமாக ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் கூட வச்சிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபயர்னா பஸ்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி வந்து பீச்சிக்கிட்டே அடிக்கும். வால்வோ பஸ்ஸஸ் கம்ஃபர்ட்ஸை பற்றி நம்ம பேச தேவையே இல்லை. ஆனால் வண்டி அவ்வளோ லக்ஸுரியாகவும் இருக்கும். உள்ளெல்லாம் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சீட்ஸோட கம்ஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ரிக்ளைனிங் பொசிஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸும் சிஎன் யூஎஸ்பியுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் நல்லாவே உங்களுக்கு வந்து லெக் ஸ்பேஸுமே இருந்துச்சு மக்களே. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் வைஸ்மே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எஸ்சிடிசியை வால்வோ உள்ள அந்த நேமில் பார்க்குறப்ப செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சீட்லேயுமே எஸ்சிடிசி பேரை பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மக்களே. நம்ம எஸ்சிடிசி கிட்டத்தட்ட 20 பஸ் வாங்கியிருக்காங்க மக்களே. இன்னும் கொஞ்ச நாள்லேயே நம்மளோட எஸ்சிடிசியோட வால்வோ பஸ்ஸஸ்லாம் தமிழ்நாடு ரோட்டில் சும்மா பட்டே கலப்ப போகிறாங்க. கான்ட் வெயிட் டு டிராவல் இன் தட். ஃபைனலாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் மக்களே, மக்களாகிய நம்மளும் சரி கவர்மெண்ட்டும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணாதான் ஃபியூச்சரில் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய லக்ஸுரி பஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.